ரித்துக்குட்டி வந்து எல்லாமே சொல்லியிருக்காளுங்க. அதாவது நாங்கள் எங்கள் ஃபேமிலி யார் 4 பேர் என்னென்ன கேரக்டரு, என்ன நான்வெஜ் சாப்பிடுவோம், வெஜ்ஜு சாப்பிடுமா, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் எந்தெந்த கோயில் போவோம், எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம், எல்லாம். அதாவது இந்த நம்ம ஃபேமிலியில் ப்ராக்டிக்கலாக நாளைக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுவோம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நீங்கள் ஐஏஎஸ் எழுதுறது கன்ஃபார்ம் தானா, ஏன்னா நான் வந்து அந்த ஒரே ஆப்ஷனுக்காக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி ஜாதகம் கலரு அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லை. அப்பா அம்மா பார்த்து சொன்னால் ஓகேங்கிற கண்டிஷனில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டே கண்டிஷன் சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே நான் கூட கேட்டேன், ஏந்தாங்க உனக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்னு கேட்டேன். அப்போ வந்து ஒரே வாசன், உங்களுக்கு பிடிச்சா சரி, உங்கள் ஜாதகம் பேக்ரவுண்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, பையன் கூட நான் பேசுகிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைனா நான் வந்து ஓகே பண்ணுறேன். அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு. நாங்கள் பையனுக்கு பொண்ணை பிடிக்குதா, பொண்ணுக்கு பையனை பிடிக்குதாங்கன்னா அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டுங்கிறக்காக ஒரு கோயிலில் வச்சு ஒரு பொது இடத்துல வச்சு பார்க்குறோம். அப்போ 2 பேருமே பேசிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஓகே, 2 பேர்த்துக்குமே சாட்டிஸ்ஃபைடுங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு பாப்பாவை கூப்பிட்டு கேட்குறேன், ஏந்தாங்க உனக்கு ஓகேவானு. எனக்கு ஓகேங்க டாடிங்கிறான். அடுத்து சேர்ந்து பையனையும் கவின்குமாரையும் கூப்பிட்டு நான் கேட்குறேன், ஏந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. எனக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்க அப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ்